என்ன சொல்கிறீங்க, வாழை இலை பரோட்டா இப்படி தான் செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை எல்லாருமே பார்க்கறதுல தவிர யாரும் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்க. அந்த அண்ணன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பரோட்டா நல்லா அடிச்சு எடுத்துனாருங்க. அடிச்சு நல்லா ரவுண்டாக சுற்றி வச்சுக்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு கல்லில் எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த பரோட்டாவெல்லாம் பண்ணு பரோட்டா மாதிரி வேக வச்சுக்கிறாரு. நல்லா வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு இடத்துல போட்டோன்னே அந்த பரோட்டா ஒரு அண்ணன் நல்லா தட்டி எடுத்துக்கினாருங்க. தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த தட்டிலேருந்து ஒரு அண்ணன் நல்லா அந்த பரோட்டா பிச்சு போட்ட நாட்டுக்கோழி அப்படின்ற மாதிரி நல்லா பிச்சு போட்டுனாருங்க. நல்லா பிச்சு போட்டதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு குண்டாவில் போட்டுக்கிறாரு. போட்டதுக்கப்புறம் சிக்கன் சால்னான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கினாரு. கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷான வாழை இலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கரண்டி எடுத்து அந்த பரோட்டா சால்னா கலக்கி வச்சுட்டு எடுத்து அதில் வச்சுனாருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சூடான கல்லில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறாங்க. வேக வச்சதுக்கப்புறம் அந்த சூடாக நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி வாழை பரோட்டா சாப்பிட்டா நம்ம கமெண்ட் பாக்ஸில்